வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறீங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு போயிட்டு கரெக்டாக அந்த குடோனில் நம்ம மல்லியை அதாவது அடைச்சி வைக்க போகிறாங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா அந்த இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க. வெண்பாவை காப்பாற்ற போகிற வழியில் நம்ம மல்லி மாட்டிக்கிட்டாங்க. என்ன மல்லி, கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவசரப்பட்டு அவங்க போய் இந்த பாதாள குழியில் காலை வச்சுட்டாங்க. இப்போ தப்பிக்க முடியாது. அந்த ரவுடிங்க நம்ம மல்லியும் ஒரு பக்கம் கட்டி போட்டுறாங்க, இவளையும் ஒரு பக்கம் இவங்க கூட சேர்ந்து அனுப்பிச்சி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. உடனே ஃபோன் பண்ணி போட்டு அனுப்பிச்சுட்றாங்க. ஓகே, எனக்கு அக்ரிமெண்ட் ஓகே, இவளுக்கு 40 லட்சம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தர் சொல்கிறான். உடனே இதை கேட்டதான் நம்ம மல்லிக்கு ஷாக் ஆயிடுது. அப்போ எல்லாரும் காசுக்காக தான் இவங்கெல்லாம் கடத்தி வச்சுருந்துருக்காங்களா, இவங்கெல்லாம் மனச ஜென்மங்களா, இவங்களை ஒருத்தனை கூட விடக்கூடாது, எல்லாரையும் பழி வாங்கியே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு வன்மத்தையும் ஒரு கொள்கையும் வளர்த்துக்கிறாங்க நம்ம மல்லி. அதே சமயத்தில் நம்ம தீபக்கு ஆல்ரெடி லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. உடனே அந்த கூட இருக்கிறவன், எனக்கு என்னமோ தப்பாக படுதுண்ணே, அவள் எப்படி இருந்தாலும் இங்கே வந்திருக்கான்னா அவள் இதனா லொக்கேஷன் எதனா அனுப்பிச்சிருப்பா, அவள் அனுப்பாமல் வந்துக்க மாட்டா, யாருக்கான சொல்லியிருப்பா. ஒரு வேளை இவள் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவனா இங்கே வந்தால் நம்மளுக்கு தான் பிரச்சனை, இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு நம்ம காலி பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ சொல்கிறதும் வாஸ்தவமாக தான் இருக்குது, யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அப்படி நடந்திருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் ஒரு பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியலையே, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாக பேசினிருக்காங்க. குழப்பன்றது எல்லாருக்கும் வரதான் வரும். ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கிற விஷயம் ரொம்பவே கேவலமான விஷயம். உங்களுக்கு குழப்பமே வரக்கூடாது. உங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டு நல்லா நொங்கு எடுக்கணும். அப்போ தான் எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும். சரி, இந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆசை வார்த்தைகள் நிறைய பேசுகிறாங்க. உடனே நம்ம வெண்பா குட்டி பேசுனாலும் கேட்ட மல்லி மயக்கத்திலே திடீர்னு தந்து வெண்பா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு இலை பார்க்குறாங்க. ஆனால் கயிறெல்லாம் கட்டி வச்சுட்டாங்க. அவனுக்கு போயிட்டு ஒரு பக்கம் மாப்பிள்ளை போயிட்டு நல்லா சரக்கா வாயினடா, நம்மளுக்கு இப்போ அப்படியே அடிச்சுடா ஜாக்குபாட்டு 70 லட்சம் எடுத்துட்டு நம்ம பாட்டு ஜமாயா போயிடலாம். அக்கா வர்றதுக்குள்ள இவங்களை நாமளே சேர்ச் பண்ணிட்டு நாமளே அந்த பணத்தை எடுத்துக்கணும். அக்கா நோகாமல் வீட்டில் உட்காந்துருக்காங்க. ரிஸ்க் எல்லாமே நமக்கு தான் இருக்குது. இப்போ கூட அந்த மல்லி வந்தால் இப்போ ரிஸ்க்கும் நமக்கு தான். நாம ஏன் அக்காவுக்கு இதில் பார்ட்னர்ஷிப் தரணும், நாம எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க. இதை கேட்டதும் ஆரம்பிச்சுட்டாண்டா, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, பிரச்சனையே இப்போ தான் ஸ்டார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு கதறி தேம்பி வெம்பி நொந்து அழுந்துட்டு இருக்காங்க நம்ம விஜய். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து இவங்களோட என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்களும் மறுபக்கம் நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக காத்துன்னு இருக்காங்க. அவங்க சரக்கு அடிச்சு ஒரு பக்கம் மயங்கினதும் நம்ம வெண்பா இருக்கால அசாதாரண வாயை வச்சு நம்ம மல்லியோட கட்டெல்லாம் அவுத்தோட ஆரம்பிக்கிறாங்க. மல்லியம்மா எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு உடனே மல்லியோட கட்டை அவுத்துறாங்க. மல்லி இருந்துன்னு எல்லாரோட கட்டை அவுத்துட்டு அசாத அங்கே இருந்துன்னு மெல்ல மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக பிளான் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைடா அப்பா, மனசு நிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தப்பிச்சுட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம மாட்டிக்கினாதான் எல்லாரும் ஒரு பக்கம் பிடிச்சி நொங்கு எடுத்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தப்பிச்சு போயிட்டா நம்ம வாழ்க்கைக்கே நல்லா இருக்கும், நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுதான் ஆகணும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து இவங்களோட என்னவா இருக்கும் அப்படின்ற பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் கதிரேசன் நிஷா இவங்க 2 பேருக்கு வேறு வேலையே இல்லை. அந்த மல்லியை உயிரோடே விடக்கூடாது. அந்த மல்லி இருக்கிறதா நமக்கு பிரச்சனையே. அந்த மல்லி அந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தெல்லாம் ஒரு பக்கம் என் மாப்பிள்ளைக்கும் மல்லியை பிடிக்கல. பேசாமல் நிஷா எப்படியாவது வெண்பாவை கண்டுபிடிச்சி அந்த மல்லியை துரத்தடிச்சுட்டு அந்த இடத்துக்கு நீ வந்துரு, விஜய் மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணிக்க, இந்த சொத்தும் கிடைக்கும் அந்த சொத்தும் கிடைக்கும், 2 சொத்தும் எடுத்துக்கிட்டு ஆஹா கல்யாணம் அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம், சொத்து மொத்தமே நமக்கே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனந்தத்துலேயும் ஒரு மகிழ்ச்சியிலையும் இருக்காங்க. அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் நம்பிக்கை, என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமாக பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லையாடா, தவறு மேலே தவறு பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் எல்லாமே நான் தப்பாக இருக்கேனா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது. எல்லாமே தப்பாக இருந்தாலும் என்னங்க பண்ண முடியும், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. நடந்து போச்சு, போச்சு, ஆனது ஆச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை யோசிச்சு நம்ம ஒன்றுன்னா காய் நறுக்கி ஆகணும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்துன்னு போயிட்டு அந்த இடத்துல இருந்து அசாத அவங்க தப்பிச்சு ஒரு பக்கம் அழைச்சின்னு வந்துன்னு இருக்காரு. இப்போ போய் விஜயை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா, விஜயை பார்த்து ஒரு பக்கம் விஜய் உங்கள் பொண்ணை நான் அழைச்சிட்டு வந்துட்டேன்,
இதுக்கு மேலே உங்க கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்களா, இல்லை வெண்பா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு எல்லாரும் ஒரு பக்கம் திரும்ப வாழ்வாங்களா அப்படின்ற பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்தில் நம்ம விஜய் வெண்பா வந்துட்டா மல்லியை வெறுக்கப்பட்டாது. இப்போ கடை மல்லியை வெறுக்கலை. விஜய் நான் என் பேச்சை கேட்காம மல்லி போனால் பார்த்தியா, அதுதான் தப்பு. நான் அப்போவே சொன்னேன் இந்த பிரச்சனையெல்லாம் வரும், இப்படியெல்லாம் நடக்கும், வேணான்னு சொல்லிட்டு. நான் வேணான்னு சொல்லியும் நீ வேணும்னு செஞ்ச பார்த்தியா, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. இல்லைன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் ஒரு பக்கம் சந்தோஷமாக குடும்பமாக மகிழ்ச்சியாக இருந்துக்கலாம். எதுக்கு அந்த போட்டி, எதுக்கு அந்த பொறாமை? அதனால தானே இப்போ இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் உடனே அந்த போட்டியெல்லாம் எப்படி இதாகும், அந்த போட்டியெல்லாம் இருக்கிறதா நல்லது. என் பொண்ணு வந்து எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். அதில் என்ன தப்பு இருக்குது? இதில் ஏதோ பெரிய தப்பு இருக்கிற மாதிரி நீங்கள் சும்மா பிடிச்சின்னு எல்லாத்துக்கும் எங்கள் மேலே ஏறுன்னு யாருன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? எதுலேயும் எந்த ஒரு தப்பும் இல்லை, நாங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. நான் தான் சண்டை போட்டாலும் இது போட்டாலும் உண்மை கசக்கு தான் செய்யும். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன தான் சொன்னாலும் ஒரு பக்கம் அவங்க கேட்குற மாதிரி தெரியல. அதனால் அதோட விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி யோசிச்சு சிந்திச்சு நம்ம செயல்பட்டாகணும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.